வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர் தும்மல். நிறைய பேருக்கு இந்த காலங்காத்தால் தூங்கி எந்திரிச்ச உடனே தும்மல் ஒரு 10 தடவை 20 தடவை போடுவாங்க. தும்மிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மூக்கு அரிப்பு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வெயில் பட அப்படியே சரியாயிரும். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த மாதிரி தொடர் தும்மல். இது அவங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இருக்கும். அப்படியே இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இது தும்மல்ங்கிறது. அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு ப்ரீத்திங் கஷ்டமாக இருந்து ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தொடர் தும்மல் வரும். இதுக்கு என்ன விதை சிகிச்சை செய்யலான்னு காட்டி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மிளகு, இங்கே கடுகு, இந்த இடத்துல வெந்தயம். இது பாருங்கள், இந்த மூக்கு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அந்த இடம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு மிளகு, இங்கே கடுகு, இங்கே வெந்தயம் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி விதைகளை கட்ட உங்களுக்கு அந்த தும்மல் போக ஆரம்பிக்கும். அந்த தொடர்ந்து தும்மல் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகி அந்த தும்மலே வராமல் ஆயிரும். கொஞ்ச நாள் வைக்கணும். உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 90 நாள் வைக்கணும். அப்புறம் நைட்டு நேரத்தில் வைக்கணும், 8 ஹவர்ஸ் வைக்கணும். இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு கட்டினீங்கன்னா காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 90 நாள் கட்ட சரியாயிரும். இதே சின்ன குழந்தைங்க அப்படின்னா இப்போ 15 வயசு குழந்தைங்களுக்கு 3 ஹவர்ஸ் கட்டணும். அதை ஈவினிங் டைமில் கட்டிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 25 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 4 ஹவர்ஸ் கட்டணும். அது மார்னிங் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 6 மணிக்கு வச்சுட்டு 10 மணிக்கு எடுத்துகிட்டு தூங்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செய்ய உங்களுக்கு அந்த தொடர் தும்மலே இருக்காது, அந்த நெஞ்சு சளி இருக்காது, மூக்கடைப்பும் சரியாயிரும். இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சீக்கிரம் குணமடையக்கூடிய ஒரு விதை சிகிச்சை. அதனால் இதை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.